ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலயமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வரதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆற்றலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஆற்றல் தான். அந்த ஆற்றல் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே சமயத்தில் ஆற்றலோடு சேர்த்து ஆழ்மனதோட ஆழத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஆற்றல் சக்தி தான். ஓகேங்களா? ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கூட ஆற்றல் தான். ஒவ்வொரு ஆற்றலுமே இன்னொரு ஆற்றலாகவும் நம்ம மாற்றிக்க முடியும். அந்த மாற்றம் ஏற்படுத்தி அதற்கான செயல்பாடுகளும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். இந்த பிரபஞ்சத்தில் நேரடியாக ஒரு ஆற்றலை பயன்படுத்த முடியும். அதை இன்னொரு ஆற்றலாகவும் மாற்றியும் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த வகையில் இந்த இயற்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பல ஆற்றல்களை இன்னொரு ஆற்றலாக மாற்றக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த வெப்பாற்றல் மூலயமா மின்சாரம் தயாரிக்கிறது, காற்றாலை அதன் மூலயமா நம்ம மின்சாரம் தயாரிக்கிறது, நீர்நிலை மின்சாரம் உற்பத்தி, இது மூலயமா நீர் மூலயமா நம்ம மின்சாரத்தை தயாரிக்கிறது. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட மின்சார ஆற்றலை கூட நம்ம வேறு மாதிரியான ஆற்றலாகவும் பயன்படுத்துகிறோம். வெளிச்சம் கொடுக்க லைட்டை பயன்படுத்துகிறோம். ஃபேன், காற்று வேணும்னா ஃபேனை பயன்படுத்த அந்த மின்சார ஆற்றலை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு, கூலிங் ஏற்படுத்த அதே மின்சார ஆற்றலை பயன்படுத்துகிறோம். அதே மின்சார ஆற்றலை நம்ம சமைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம். தண்ணி சூடு பண்ண ஹீட்ரு அதுக்கு பயன்படுத்துகிறோம். வாகனம் ஓட்டுறதுக்கு இன்ஜினுக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்ம விஷுவலாக காட்சியாக பார்க்க டிவி, மொபைல், லேப்டாப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த மின்சாரத்தை தான் பயன்படுத்துகிறோம். இப்படி ஒரு ஆற்றலானது இன்னொரு ஆற்றலாக நம்ம மாற்றி பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம், பயன்படுத்தவும் முடியும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குற எல்லா பொருட்களுமே ஆற்றல் தான். எல்லா விஷயங்களுமே ஆற்றல் தான். ஒவ்வொரு பொருளும் ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பொருளும் எந்த மாதிரியான ஆற்றல் வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் இருக்கிற அந்த இடத்தை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதனால் ஏற்படும் விளைவுகள், அந்த ஆற்றலை நாம் உணரலாம். அதே போல் தாங்க நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள், நம்ம செயல்கள், நம்ம பேச்சு எல்லாமே ஆற்றல் தான். ஓகேங்களா? நம்ம உணர்வு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோப உணர்வு, மகிழ்ச்சி உணர்வு, இல்லை வருத்தம் உணர்வு அல்லது ஆசை உணர்வு, இப்படின்னு எல்லா உணர்வுகளுமே ஏதோ ஒரு ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த வெளிப்படுத்தப்பட்ட ஆற்றல் ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கோபமான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கோபமான ஒரு உணர்வு ஏதோ ஒரு விஷயங்களை அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம், இல்லை அவங்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். இப்படி நம்ம ஒரு கோப ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த கோபத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள், அந்த ஆற்றலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அவங்க ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு மகிழ்ச்சியான உணர்வை வெளிப்படுத்துகிறோம், ஒரு சந்தோஷமான உணர்வை வெளிப்படுத்துகிறோம். அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் போது நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் அது லைட்டாக பரவி அவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சோகமோ வருத்தமோ இந்த மாதிரியான உணர்வை வெளிப்படுத்தி நம்ம ஏதோ ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளை பார்க்குறவங்களுக்கும் அந்த சோகம், வருத்தம் ஏற்படும், ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூட நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இந்த ஆற்றலானது விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், பணமோ, ஆரோக்கியமோ, இல்லை உறவுகளோ, இல்லை வேறு ஏதாவது பொருட்களோ, எதுவாகிலும் அதை நம்ம உணர்வு ரீதியாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். அப்போது நமக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரு உணர்வு ஆற்றலாக மாற்றி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வலையை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான எதிர்வினை இந்த பிரபஞ்சத்தில் நடந்தே தீரும். அப்போது நம்ம அந்த உணர்வு ரீதியான ஆற்றலை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது அந்த ஆற்றலை எப்படி நம்ம உருவாக்குறது, அதுக்கு நம்ம 2 விஷயத்தை கடைப்பிடிக்கணும். அது என்ன அப்படின்னா,
நமக்கு என்ன தேவையோ, உதாரணத்துக்கு நமக்கு பணம் தேவை அப்படின்னா, அந்த பணம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி, நம் தேவைக்கு மீறி அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். உணர்வு ரீதியாக ஒரு ஆற்றலை உற்பத்தி பண்ணணும், அதனுடைய அதிர்வலைகளை ஏற்படுத்தணும். ஓகேங்களா? அது நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நினச்சது மட்டும் இல்லாமல், உணர்வாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல், அதற்கு நன்றி உணர்வாகவும் இருக்கணும். என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என் தேவைக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைக்காம, அதற்கு நன்றி உணர்வாகவும் நம்ம வெளிப்படுத்தணும். இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட தேவையான அளவுக்கு பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி நீங்கள் உணரணும், ஃபீல் பண்ணணும். இது ஏன் அப்படின்னா, கடந்த காலமும் வரப்போகிற எதிர்காலமும் நிச்சயமற்றது. நிகழ்காலம் மட்டுமே இப்போதைக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிற நேரம், ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற நேரம். ஓகேங்களா? ஆற்றலோடு ஆற்றலாக சேரும்போது தான் அது ஒரு வினையை ஏற்படுத்தும், ஒரு விதை போல உருவாகும். அந்த விதை எப்போ வேணாலும் அது செடியாகி மரமாகி பலன் எப்போ வேணாலும் வரட்டும். ஆனால் பிரச்சனை இல்லை. நிகழ்காலத்தில் ஆற்றலோட ஆற்றலாக சேர்க்கணும் அப்படின்னா, நிகழ்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி, கிடைச்ச மாதிரி உணர்வை ஆற்றலாக வெளிப்படுத்தணும். உதாரணத்துக்கு தை மாதத்தில் நெல் அறுவடை பண்ணணும் அப்படின்னா, தை மாதத்துலேயே கொண்டு போய் விதைக்க மாட்டாங்க. ஒரு ஐப்பசி மாதமோ கார்த்திகை மாதமோ அப்போவே நட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? எப்படி தை மாதம் கிடைக்கக்கூடிய நெல்லுக்கு ஒரு 3 மாதம் முன்கூட்டியே அதற்கான விதையை நட்டு அதற்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் எப்போனாலும் வரட்டும். ஆனால் அதற்கான வேலையை நம்ம இப்போவே தொடங்கணும் அப்படின்னா, இப்போவே கிடைச்ச மாதிரி நம்ம ஒரு கற்பனையோ, விஷுவலேஷனோ, அப்ரமேஷனோ ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம ஆற்றலை உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தணும். ஓகேங்களா? அதுவும் கூடவே கிடைச்சதுக்கு நன்றி அப்படிங்கிற நன்றி உணர்வும் சேர்த்தே வெளிப்படுத்தணும். இது ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் அதிகாலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணணும். ஒரு விஷுவலேஷன், ஒரு கற்பனையோ இல்லை அஃப்ரமேஷனோ எது ஒன்றாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது வந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும், எது வந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, எது உங்களுக்கு தேவை, எதை அடையணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, எது உங்கள் லட்சியம், இப்படி எது வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் அது இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத உணர்வு ரீதியாக மகிழ்ச்சியாக நன்றி உணர்வோட நீங்கள் அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது உங்ககிட்ட நெருங்கி வரும். இந்த பிரபஞ்சம் அதை உருவாக்கி தரும். ஏன் இதை நீங்கள் தினம் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அதை தினம் செய்யும்போது தான் அது உங்கள் பழக்கமாகும், வழக்கமாகும். உங்கள் ஆழ்மனதில் அது உங்கள் சொத்தாக மாறும். ஓகேங்களா? இதை நீங்கள் தினம் செய்ய தான் உங்கள் ஆழ்மனமே அது நம்பும், உங்கள் ஆழ்மனமே அதை ஏற்றுக்கும், உங்கள் ஆழ்மனமே அதுக்கான கட்டளையை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தி உருவாக்கி தரும். ஏன்னா ஆழ்மனதுக்கு எது உண்மை எது பொய்னே தெரியாது. நீங்கள் ஏழையா பிச்சைக்காரனா இருக்கா இல்லையா அதெல்லாம் உண்மையிலேயே ஆழ்மனதுக்கு தெரியாது. நீங்கள் யாருன்னு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது ஆழ்மனம். ஓ, இவர் இப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படின்னு உங்களை பற்றின அபிப்பிராயமே நீங்கள் சொல்லும்போது தான் ஆழ்மனதுக்கே தெரியும். அது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, ஆழ்மனதுக்கு எது உண்மை எது பொய்னே தெரியாது. நீங்கள் ஃபேக்காக ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, ஆனால் அது ஃபேக்குன்னே உங்களுக்கு தெரியாது. பொய் சொல்கிறாங்க, செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, அது பொய்யாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பொய்னே தெரியாமல் நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஆழ்மனமும் அதை நம்பிடும். நீங்களும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த நியூஸை மறந்துட்டு கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் யாராவது ஒருத்தர் செவ்வாய் கிரகத்தை பற்றி பேசும்போது இந்த ஆழ்மனம் டக்குன்னு அதை கொண்டு வந்து கொடுக்கும். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற நியூஸு உங்ககிட்ட இருக்குங்கிறத உங்கள் ஆழ்மனமே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். பாருங்கள், நம்ம தான் ஆழ்மனதுக்கு கொடுக்குறோம். நம்மளை வழி நடத்துறது நம்மளுடைய ஆழ்மனம் தான். புரியுதுங்களா? உங்கள் கையில் ஒரு டூத் பேஸ்ட்டும் டூத் ப்ரஷ்ஷும் கொடுக்குறோம்னு வைங்களேன், அது என்ன பண்ணணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் ஆழ்மனதுக்குள்ளே இது பல்லு விளக்க அப்படின்னு
நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்படி நம்ம பதிவு பண்ணுற எல்லா விஷயங்களையுமே ஆழ்மனதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்மளையே அது வழி நடத்தும். அதனால் ஆழ் மனதுக்குள்ள நீங்கள் என்னவா ஆகணும், இல்லை எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத ஆழமாக பதிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பதிய வைக்கணும். தினம் தினம் நீங்கள் அதை சொல்லி சொல்லி பதிய வைக்கணும். உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தி, கற்பனையாக உருவாக்கி, அஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் பதிய வைக்கணும். நீங்கள் அப்படி பதிய வச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு தினேஷாவோ, இல்லை சாதாரண ஒரு திவ்யாவாவோ இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை பதிய வச்சிட்டதுக்கப்புறம் உங்களை நீங்களே வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் நடை, உடை, பாவனை எல்லாமே நீங்கள் இப்போ ஒரு பணக்காரனா நீங்கள் பதிய வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நடை, உடை, பாவனையுமே அந்த பணக்கார ஒரு தோரணைக்கு உங்கள் உடல் பாவனைகளே வந்துடும், செயல்முறைகளே வந்துடும். ஓகேங்களா? ஆழ்மனதில் நீங்கள் பதிவு பண்ண பிறகு உங்களை நீங்களே மாற்றிடுவீங்க. உங்களை அறியாமலேயே நீங்களே அந்த தோரணைக்கு மாறிடுவீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி என்ன ஆழ்மனதில் வச்சுருக்கீங்களோ அதுதாங்க உங்களுடைய வெளித்தோற்றம். 1 இன்ச்சு உங்களை அதை விட அதிகமாகவோ உங்கள் வெளித்தோற்றத்தை நீங்கள் காமிக்க மாட்டீங்க. 1 இன்ச்சு குறைவாகவும் உங்களுடைய வெளித்தோற்றத்தை நீங்கள் காமிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ஆழ்மனதில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஒரிஜினல் உங்களுடைய வெளித்தோற்றமாக நீங்கள் காட்டுவீங்க. அப்போது பாருங்கள், இந்த ஆழ்மனமானது எந்த அளவுக்கு நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உண்மையிலேயே நாம் நம்மளை வழி நடத்துகிறதே கிடையாது. நம்ம ஆழ்மனதில் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த ஆழ்மனம் தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி வாழணுமோ அந்த மாதிரி கரண்ட்டு சுச்சுவேஷனில் இப்போ வாழ்கிற மாதிரி நம்ம ஆழ்மனதில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம அந்த ரூட்டில் நம்ம ஆழ்மனமே நம்மளை வழி நடத்தும். ஓகேங்களா? இன்னும் நம்ம இந்த ஆற்றலையும் ஆழ்மனதையும் பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம இதில் பார்க்கலாம். ஏன்னா ஆழ்மனதை தாண்டி நம்ம செயல்படுவதே கிடையாது. ஓகேங்களா? அப்போது ஆழ்மனதை நம்ம எப்படி ஏமாற்றி, அதாவது ஆழ்மனதுக்கு உண்மை எது பொய் எதுன்னே தெரியாது, ஆனால் அதை நம்ம நம்ப வைக்க முடியும், ஏமாற்ற முடியும். நம்ம இப்போ ஏழையாக கூட இருக்கலாங்க, நான் பணக்காரன்னு ஆழ்மனதை நம்ப வைக்க முடியும். ஓகேங்களா? இப்படி ஆழ்மனதை நம்ப வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஆழ்மனதோட பேராற்றலானது மிகப்பெரியது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக இதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.